செல்ல குழந்தையே, இன்று சஷ்டியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வராகி அம்மா மனநிலையை நன்றாக உணர்ந்து கொண்டு உன்னை அன்பால் அரவணைக்க வந்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, உன் வராகி அம்மா நான் தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசனம் செய்யாதே. அன்பென்றால் என்ன, அது எங்கே என்று தெரியாமல் விதிங்கி நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் என் பிள்ளை உண்மையான உறவுகளை சந்திக்க முடியாமல் வாழ்க்கையில் என்னாலும் சுற்றி சுற்றி போலிகளை மட்டும் நிரம்பி வைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை உன்னை தேடி வருகின்ற அன்பினை ஒரு நாளும் நீ உதறிவிடாதே. உனக்கான முழுமையான அன்பினை இந்த தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நீ இந்த நாளில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயம் நல்லபடியாக தொடங்கு. உனக்கான வெற்றி இன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய மனதிடம் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மனமே, நீ பதற்றப்பட்டு கொண்டே இருக்காதே. மெல்ல மெல்லதான் எல்லாம் நடக்கும் என்று அதனிடத்தில் நீ தெளிவாக சொல்லிவிட வேண்டும். என் குழந்தையே, ஒரு தோட்டக்காரன் எத்தனை குடம்தான் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த உலகம் நீ கோடான கோடி நன்மையே செய்தாலும் கூட என் பிள்ளை உன்னை எட்டி பார்க்காது. நீ தவறாக ஒரு செயலை செய்துவார், அது ஓடி வந்து உன்னை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் நிச்சயமாக மதி என்பது இங்கு நிறைய பேருக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, இந்த மாதத்தில் என் குழந்தை வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளாக அமைந்திருக்கின்றது. என் தங்கமே, இன்று வளர்ப்பிறை சஷ்டியோடு உனக்கான இந்த வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற மன கசைப்புகள், மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பதை முதலில் புரிந்து கொண்டு, பொதுவாக வெற்றி என்பது என்ன தெரியுமா? மற்றவர்கள் உன்னை கைவிட்ட பிறகும் நீ அயராமல் அதை தொடர்வாய். ஆனால் உனக்கு கிடைப்பதற்கும் இந்த வெற்றியினை ஒரு நாளும் நீ இழந்துவிட நினைக்காதே. என் பிள்ளையே, மகிழ்ச்சி என்பது தற்செயலாக வருவது கிடையாது. அது உன்னுடைய விருப்பத்தினால் உனக்கு வரக்கூடியது என்பதை முதலில் புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய மனது மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கின்றது. ஆனால் அது தெளிவாக இருக்கும் வரை நீ ஒருவராலும் வீழ்த்து போவது கிடையாது. என் தங்கமே, தடுமாறும் போது சரி, நீ தவறி விழ வேண்டிய சூழ்நிலை வரும்போதும் சரி, கூச்சல் போடாமல் நீ மெதுவாக விழுந்து எழுந்திடு விடு. ஏன் தெரியுமா? என் குழந்தை, நீ அதை பார்த்து சிரிக்க உன்னை சுற்றி ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன்னை இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு முறை ஒரு விஷயம் தெரிந்து விட்டது என்றால் மீண்டும் அந்த விஷயம் நடக்கும் போது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அதன் பிறகும் அந்த விஷயத்தின் மீது உனக்கு அதிக எந்த ஒரு சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. இதை இப்படிதான் செய்ய வேண்டும், இதை இப்படி செய்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றி என்பது நீ உன்னுடைய லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வதில் இருக்கின்றது. அதை சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. என் தங்கமே, எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் ஒருவனுக்கு இருந்து விட்டால் போதும். எப்போதுமே அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மட்டும் குறைவு இருக்காது. என் தங்கமே, தளர்ந்து நின்று ஒருபோதும் வேதனைப்படாதே. செய்ய முடியவில்லையே என்று சோர்ந்து விடாதே. உன்னுடைய வளர்ச்சியில் வீழ்ச்சி
என்பது ஒரு நிகழ்ச்சிதான் என்பதை புரிந்து கொண்டு முயன்றால் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லையே. முயன்றால் என்றால் நம்மால் நம்முடைய முயற்சியை எட்டும் உயரம் தான் அது என்பதையும் நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, உள்ளத்தின் உறுதியோடு நீ வைத்திருக்கின்ற ஆசைகள் எல்லாமே நியாயமான ஆசைகள் தான். காலப்போக்கில் அது நிறைவேறாமல் அது போய்விடாது என்பதையும் புரிந்து கொள். ஆசைகள் இன்று ஒன்றும் நாளை ஒன்றுமாக மாறிக்கொண்டிருந்தால் அவை நிச்சயமாக உனக்கு நடப்பது மிகவும் கடினம்தான். ஆனால் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நீ உறுதியோடு வைத்துக் கொள்கின்ற பட்சத்தில் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ இருளை அதிகமாக நேசிக்க தொடங்கிவிட்டாய். என் குழந்தை, விடியல் உனக்கு தெரியும். தோல்வியை நீ அதிகமாக நேசித்தால்தான் வெற்றி உனக்கு தெரியும். உழைப்பை நேசித்தால் உயர்வு உன் வாழ்க்கையில் தானாகவே வந்துவிடும். உன்னை நேசித்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்கள் திருத்தி பார்க்கின்ற அளவில் உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதை என்றுமே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, யாருமே உனக்கு குறைகள் இருக்கின்றதா, சிறந்த மனிதராக இருக்கின்றதா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் என் குழந்தையே இன்னும் சிறந்தவராக மாறுவதற்கு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது மிகவும் முக்கியமானது. மற்றவரின் எதிர்பார்ப்புகளை பற்றிய கவலை எல்லாம் உனக்கு வேண்டும். நீ தொடர்ந்து உன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே இரு என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நேற்று எப்படி கழிந்தது, நாளை எப்படி கழிய வேண்டும் என்பதை எல்லாம் எவன் ஒருவன் எண்ணி பார்க்கின்றானோ அவன் வாழ்க்கையில் எப்போதுமே முதல் வரிசையில் சென்று வாழ்க்கையில் கொண்டிருப்பான். என் தங்கமே, எப்போதுமே பாவத்தை நீ சுமந்து கொண்டிருக்கின்ற என் தங்க பிள்ளை, மனிதன்தான் செய்யும் பாவ கர்மத்தின் பிடியிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. தப்பித்து கொள்ளும் இடம் பார்த்த வானிலும் இல்லை, ஆழ்ந்த கடலுக்குள்ளும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்கின்ற பாவம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதையும் உணர்ந்தால் எந்த சூழ்நிலையிலும் எந்த பாவத்தையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டிரு. என் குழந்தையே, நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் போய்விடும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இன்றைய நாளை என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் குழந்தையே, நாளைய விடியலில் பயம் என்ற ஒன்று உனக்கு நிச்சயமாக தோன்றாது. எல்லாவற்றிற்கும் உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும். எதையுமே செய்ய முடியாவிட்டால் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது என்பதை புரிந்து கொள். எல்லோருமே நல்ல மனிதராகவும் நல்ல உயர்ந்தவராகவும் கடினமான உழைப்பாளியாகவும் இருக்கின்றார்கள் மட்டும்தான் மனிதர்களில் மிக பெரிய மனிதராக மாறுகின்றார்கள். கடினமான உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு கனமும் இல்லாமல் யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒரு நாளுமே அவருடைய ஆசைகள் எதுவுமே நினைவாகப்பட போவது கிடையாது என்பதை புரிந்து கொண்டு என் தங்க பிள்ளை, உன்னுடைய மனநிலை உனக்கான வெற்றியை நோக்கி மனநிலையாக மாற வேண்டும். அடுத்தவரின் பேச்சுக்கெல்லாம் மயங்கி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நாளும் பின்வாங்கிவிட நினைக்காதே. முன்னேறி செல். அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.